வெல்கம் டு ஐஎம் அகாடமி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மும்பையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மும்பையில் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க, டேரக்ட் ரெக்ரூட் தான். நீங்கள் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன், நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன். பிடிஎஃப் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை வெளியே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மும்பையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை இருக்கும். இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து என்னென்னா, இன்ஸ்பெக்டரு, இன்கம் டேக்ஸ், ஸ்டெனோகிராபர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், கேன்டீன் அட்டெண்டர் அப்படின்னு ஒரு 4 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான எலிஜிபிள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், இன்டர்நேஷ்னல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான டேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 22 டிசம்பர் 2023 வந்து ஜனவரி 19/1/2024 வரை இருக்குது. வேகன்சிஸ் பார்ப்போம். வேகன்சிஸை பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்டிங் வந்து ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 291 வேகன்சிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 14 வேகன்சி. இதுக்கு வந்து உங்களுக்கு லெவல் வந்து 7th பே லெவலில் வந்து கொடுப்பாங்க. 44,900 1,42,000 ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 ஸ்டெனோ வந்து 18 ஸ்டெனோகிராஃபில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா லெவல் 4ல் வந்து உங்களுக்கு 25,500 81,100 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டண்ட் வந்து ஒரு 119 வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. லெவல் 4 25,500 81,100 வரை இருக்கும். மல்டி டாஸ்கிங் எம்டிஎஸ்க்கு வந்து ஒரு 137 இருக்குது. லெவல் 1ல் 18,000 59,000 வரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேன்டீன் அட்டெண்டர் அதாவது வேகன்சி கம்மியாக இருக்குது, 3 வேகன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் லெவல் 1 18,000 56,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் 4th 2 வந்து 10th முடிச்சுருந்தா போதும், அதாவது எஸ்எல்சி பாஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சிபிஎஸ்சி அந்த மற்ற இது வந்து ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். மற்ற 2க்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி சொல்லிட்டேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது கேமிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், மோட்டர் சைக்கிள் அப்படின்னு நிறையா ஒரு கேமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போலோ, பாக்ஸிங்கு, செஸ்ஸு, கிரிக்கெட்டு, சைக்கிளிங் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 65 விதமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து உங்கள் கேம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இந்த கேமில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபார்ம் வந்து கொடுக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைசேஷன் அட்வைஸ் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 1 வந்து இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் வந்து இது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் கிரிட்டீரியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நேஷ்னாலிட்டி சிட்டிசன், இந்த இந்தியன் சிட்டிசனாக வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட் மஸ்ட் பி, அவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 18 to 30 ஏஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து ஸ்டெனோ வந்து 18 to 27. அப்புறம் டிஏ அதாவது டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் ஏஜ் தான். மல்டி டாஸ்கிங் வந்து எம்டிஎஸ்க்கு வந்து 18 to 25, கேண்டீனுக்கு வந்து 18 to 25 அட்டெண்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக அப்புறம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டர் அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 5 years வந்து கொடுத்துருக்காங்க. 10 years வந்து எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிலாக்ஸேஷன் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் நீங்கள் வந்து எம்டிஎஸ் கேண்டீன் அட்டெண்டர் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும், அதாவது எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். சிபிஎஸ்சி லெவலில் மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து எனி டிசிப்ளினில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 டேக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து 12th ஆர் இன்டர்மீடியட் செட் முடிச்சிருக்கலாம். அந்த டிகிரி ஈக்குவல்டாக எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இது குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இது பண்ணால் தான் மட்டும்தான் இது பண்ண முடியும்.
என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்ம் 1 இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இருக்காங்க. செகண்ட் லெவல் கேம் ஆஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஃபார்ம் 2 இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட். யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஃபார்ம் 3 வச்சுருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஃபார்ம் 4ல் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஸ்கூல் லெவலில் நேஷ்னல் அந்த இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்புறம் வந்து 5th ஒன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆஃபீஸர் ஃபிசிக்கல் எக்ஸிலன்ஸ் எஜுகேஷன் சோசியல் அஃபேர் அந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இவங்க நான் ஸ்பெசிஃபிக்கான ஃபார்ம் 1 வந்து ஃபார்ம் 5 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒன்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய ஸ்கூல், அதாவது எஸ்எல்சி இப்போ 2 இதாக இருந்தால் எஸ்எல்சி பர்சன்டேஜ், காலேஜில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களை இது பண்ணுவாங்க. 2ல் நீங்கள் வந்து எதை வச்சுருக்கீங்களோ அதை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் அந்த மாதிரி கூட நடத்தலாம். இதை வந்து அதை வந்து எதுவும் சொல்லலை. ஸ்போர்ட்ஸ் பர்சன் செலக்டட் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேகன்சி இருந்தால் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா, ஜூனியர் லெவல் வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அவங்க இருக்காங்கள்ல அவ்வளோ தான் செகண்டில் இது பண்ணுவாங்க. தேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்குன்னா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் லெவல், அதாவது யூனிவர்சிட்டி லெவல். அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா ஸ்டேட் ஸ்கூலில் நேஷ்னல் லெவலில் தெரியுமா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 5th ப்ரிஃபரன்ஸ் யாரா நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபிசிக்கலாக வரும் அவங்களுக்கு. 6th ப்ரிஃபரன்ஸ் தான் யூனியன் டெரிட்டரி வந்து பிடிஎம் அந்த மாதிரி அவங்களுக்கு இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. மஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க, உங்கள் சர்டிஃபிகேட் எந்த லெவலில் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் நேஷ்னல் லெவல், அப்புறம் ஸ்டேட் லெவல். ஸ்டேட்னா அதாவது ஸ்கூல் லெவல், ஸ்டேட் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி எடுப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நேஷ்னல் லெவலில் இது பண்ணினா மட்டும் தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் ஸ்டேட் ஸ்கூல் லெவலில் நேஷ்னல் லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஹவு டு அப்ளைல வந்து இன்கம் டேக்ஸ் மும்பை கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டேரக்ட் லிங்க். அது உள்ளே போய் அப்ளை பண்ணிடுங்க எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பி, அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரிஜினல் இருக்குல்ல, ஒரிஜினலில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு உங்கள் எழுதி உங்கள் சைன் இது பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து 10th எஸ்எஸ்சி டிகிரி சர்டிஃபிகேட்டு ஏஜ் ப்ரூஃபுக்கு என்ன அதில் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் சொல்லி சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் 10th முடிச்சா 10th, டிகிரி வச்சா டிகிரி. அப்புறம் கம்யூனிட்டியில் வந்து ஓபிசி, எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி இருந்தால் அவங்கள வந்து எக்ஸ்பைரி டேட்டு இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பைரி ஆனதை அப்லோட் பண்ணிடாதீங்க. டேட் கரண்ட்டில் இருக்கிற எடுத்து கூட அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருப்பீங்களா, ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அந்த சர்டிஃபிகேட்டு. ஒரு எலிஜிபிள் ரெக்கமெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 சொன்ன மாதிரி. அப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பர்சன் வைஸ் டிசபிலிட்டி அந்த இது இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ஓசி, சப்போஸ் நீங்கள் எதுவும் எம்ப்ளாயாக இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதையும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணுங்க. அப்புறம் ஆதார் கார்டு காப்பி, அப்புறம் ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைட்ஸ் ஃபோட்டோ அதையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேலையோட இமெயில் ஐடி இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸோட நீங்கள் யாராக இருந்தாலும் 200 வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வர அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து படிச்சுப்பாங்க. இதனால் உங்களை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சி வந்து 299 தான். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணுங்கள். ஃபார்ம் 2 வரதுக்கு வெயிட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 299 இது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து வேக்கன்சிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் எஸ்எல்சி டிகிரி அந்த பர்சன்டேஜ் மார்க் ஹையாக இருந்தால், அப்புறம் நீங்கள் நேஷனல் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். டாக்குமெண்ட் முடிஞ்சவங்க வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ட்ரைனிங் பீரியடில். ஒரு மெடிக்கல் கூட செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னால் ட்ரையல் அதை பற்றி எதுவும் சொல்லலை. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையல்ஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்போர்ட்ஸ் படம்னாலும் உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.